10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். சால்வ் x square plus 2x minus 2 equal to 0 by formula method. ஃபார்முலா மெத்தட் இது வந்து நம்ம சாதாரணமா ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடாது, ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நமக்கான ஃபார்முலா என்னன்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஓகே, இதுல ஏங்கிறது என்ன பிங்கிறது என்னங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எடுக்கணும். ஏங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்று இருக்கலாம். அண்ட் பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் +2. அப்புறம் சி வந்து கான்ஸ்டன்ட். இது அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுனா வெரி சிம்பிள் ஆன்சர் கையில். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இருக்கு மைனஸ் அப்படி போட்டாச்சு. அண்ட் பிக்கு பதிலாக 2 + or minus root of 2 square 4 into 1 into minus 2 by 2 into 1. So minus 2 + or minus root of 4. Multiply பண்ணா 4 into 1 4 and minus 4 into minus 2 plus 8 by 2 into 1 2. So the multiplication process வந்து ஃபண்டமெண்டல் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வேணா அகைன் தெளிவாக சொல்றேன். 2 ஸ்கொயர்னா 2 2 இடம் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 2 into 2 that is 4. அகைன் இந்த 4 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 4 நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது? 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 4 தான். அகைன் கிடைச்ச 4 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8 தான். அந்த 8 அடி போட்டாச்சு. இங்க மைனஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அவ்வளவுதான். -2 plus or minus root of 12 by 2. Then -2 plus or minus root of இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 3 எழுதலாமா? by 2. அகைன் ஸ்கொயர் ரூட்டை மறுபடியும் பிரிச்சா √4 √3 by 2. நெக்ஸ்ட் -2 plus or minus √4 என்ன அர்த்தம்? 4 is a square number. So எப்படி இருக்கலாம்? உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 3 by 2. then இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். -2 plus or minus root of 3 by 2. ஸோ எக்ஸுக்கு இதை விட சிம்பிளிஃபை பண்றதுக்கு வேற சாய்ஸே கிடையாது. வெயிட்மா இல்லை 2 மிஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ என்ன செய்யுங்க? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 2 காமன் எடுத்தா -1 plus √3 by 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் யார் தான் இருக்கிறா? x equal to -1 plus or minus √3. சரி, எக்ஸுக்கு 2 வேல்யூ வருமே, ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்கு. நோ, அதுக்குள்ளே வந்து இன்னொரு வேல்யூ வந்து இருக்கதான் செய்யுது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? hence x equal to -1 plus √3 and -1 minus √3. this is your answer. ஸோ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்படி செஞ்சாதான் நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது. Okay, don't fail to practice these sums. See you in the next session. Thank you.